இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் விளைஞ்ச 1 2 110 வெரைட்டியான தக்காளி ரகங்கள் அறுவடை பண்ணியிருக்கோம். அது எல்லாமே ஒவ்வொன்றா காட்டுறேன் வாங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ தக்காளி ரகங்கள் மட்டும் எல்லாமே நம்ம தோட்டத்தில் அறுவடை பண்ணி கொண்டு வந்திருக்கோம். ஒவ்வொன்றைக்கும் நான் பேர் சொல்லி காட்டுறேன் வாங்க. முதல்ல இங்கேருந்து ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு இருக்கிறது நம்ம மேச்சேரி நாட்டு தக்காளி. இது ஓமலூர் பகுதியில் எங்கள் வீட்டில் ரொம்பவே ரெகுலராக தானாக விழுந்து தானாக வளர்ந்து நல்லா ஈல்டு கொடுக்கக்கூடிய ஒரு ரகம். அடுத்து இது ஒரு நாட்டு தக்காளி ரகம். அடுத்து இங்கே பார்த்திங்கன்னா ரெட் புல்லட்டில் லாங் வெரைட்டி. அடுத்து சந்தன கலரில் ஒரு கிரேப் தக்காளி. பிங்க் கலர் கிரேப்பில் கொத்து கொத்தாக காய்க்கூடிய ரகம். இது பாருங்கள் நம்ம சேரக்கி பர்பிள் தக்காளி. அடுத்து இது ஒரு நாட்டு தக்காளி மடிப்பு ரகம். நம்ம மஞ்சள் குடும்ப தக்காளியிலேயே பெரிய லாங்காக வரக்கூடிய ரகம். இதுலேயே சின்ன வெரைட்டியும் இருக்குது, இதுலேயே கிரேப் வெரைட்டியும் இருக்குது, அதுவும் காட்டுறேன். இது சான் மெர்சினோ ரெட்டு. இது ரைஸ் டொமேட்டோ யூஎஸ் வெரைட்டி, மடிப்பாக பிச்சு சாப்பிடுவோம் பார்த்தீங்களா, அந்த வெரைட்டி. இது கிரேப் வெரைட்டி. பார்த்திங்கன்னா ஆரஞ்சுலேயே மல்டிஃப்ளோரா வெரைட்டி. ஆரஞ்சு கிரேப்லேயே கொத்து கொத்தாக காய்க்கக்கூடிய ரகம். இது ஸ்னோ ஒயிட் செரி கிளஸ்டரு. இது கருமஞ்சள் கொத்து தக்காளியிலே சின்ன வெரைட்டி, செரி வெரைட்டி. இது பார்த்திங்கன்னா பிங்க் பியர். ரெட் பியர் பார்த்துருப்போம், எல்லோ பியர் பார்த்துருப்போம். இது வந்து பிங்க் கலரில் பியர், அது குடம்பு தக்காளி. இது பாருங்கள் இந்த கொத்து தக்காளி, பிங்க் கொத்து தக்காளி செரி வெரைட்டியில் ஒரே கொத்தில் ஒரு 30-35 காய்க்கக்கூடிய ரகம். இந்த பிளாக் ஷேடு வரைச்சிருக்கிற ஒரு வெரைட்டி. இது பார்த்திங்கன்னா ப்ளம்லேயே ஒரு வெரைட்டி, ரெட் ப்ளம்மு. பிளாக் ப்ளம் மாதிரி கொஞ்சம் சின்னதாக வரும். இது ஐசிஐசிஎல்இ டொமேட்டோ. இது நம்மகிட்ட ஆல்ரெடி இருந்துருக்கு. இதில் சின்ன வெரைட்டியும் இருக்குது. இது வந்து ஸ்னோ ஒயிட் கலர் அந்த செரி வெரைட்டி. இது பிங்க் தக்காளி, பிங்க் நாட்டு தக்காளி. இது நம்மகிட்ட ஒரு 3 வருஷமாக இருக்குது. அடுத்து இது பார்த்திங்கன்னா பேரி கிரேசி மல்டிஃப்ளோரா வெரைட்டி. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொத்தில் 40-50 காய்க்கும். இது நம்ம பிராட்ஸ் அட்டாமிக் கிரேப்பு, சேலடுக்கு யூஸ் பண்ணுறது. ரொம்பவே இனிப்பான ரகம். நம்மகிட்ட இருக்கிறதுலே இது வரைக்கும் இனிப்பான ரகம். அடுத்து இங்கே ஒரு மடிப்பு தக்காளி இருக்குது. இது கொத்து தக்காளி மல்டிஃப்ளோரா வெரைட்டி. இதுவுமே நம்ம பேரிஸ் கிரேசி மாதிரி ஒரு கொத்துக்கு 50 கிட்ட காய்க்கும். இது செர்ரி தக்காளியிலே மஞ்சள் கலர்லேயே பிளாக் ஷேடு வருது. இந்த ஆரஞ்சு கிரேப் தக்காளி மாதிரி பாருங்கள். இது பிங்க் ஆயிஸ்டர், ரெட் ஆயிஸ்டர் பார்த்துருப்போம். இது பிங்க் ஆயிஸ்டரு. இது எல்லோ கிரேப்லேயே பெரிய வெரைட்டி. இது நம்ம ரெகுலர் நாட்டு தக்காளி. இது ரெட் செரியில் சின்ன வெரைட்டி. இது மஞ்சள் குழம்பு தக்காளியில் ரெகுலர் வெரைட்டி. இது முன்னாடி பெருசு லென்த்தாக வரது பார்த்தோம். இது ரெகுலரு. இது பிளாக் க்ரீம் வெரைட்டி. இது உக்ரைன் வெரைட்டி, உக்ரைன் நாட்டோட பாரம்பரிய ரகம். இங்கே பாருங்கள் கலர் எப்படி இருக்குன்னு. அடுத்து எல்லோ பால் கிளஸ்டர் டொமேட்டோ. இங்கே பாருங்கள் கொத்து எப்படி இருக்குன்னு. இது ஒரே செல்லில் பறிச்சது தான். அடுத்து பிங்க் காசி. அதுக்கப்புறம் அந்த ரெட் காசி இருக்குது பாருங்கள். ரெட் காசி எவ்வளோ பெருசாக இருக்குது. அடுத்து பிங்க் காசி எப்படி இருக்குன்னு. அடுத்து எல்லோ செரி நம்ம மஞ்சள் காட்டு தக்காளி. அடுத்து ரெட் தக்காளி. இது நம்ம ரெகுலர் ரெட் செரி தக்காளி. இது ஆப்பிள் தக்காளியிலே கொத்து கொத்தாக காய்க்கக்கூடிய ரகம். இது ஒரே ஒரு செடியிலேருந்து அறுவடை பண்ணதான். இங்கே பாருங்கள். இது பிங்க் ப்ளம் தக்காளி. இது நமக்கு ஆல்ரெடி நிறைய வீடியோ போட்டிருக்கோம். ப்ளூபெரி தக்காளி. அடியில் வந்து பிங்க் கலரு, மேலே பிளாக் கலரு. இது வந்து பிளாக் ப்ளம்மு, ரொம்பவே டேஸ்டான ஒரு ரகம். இது சான் மெர்சினோ மல்டி ஆரஞ்சு. இது கொத்தில் 40-50 காய்க்கும். நமக்கு ஒரு 30 காய்ச்சிருக்கு. இது ஸ்னோ ஒயிட்டில் பிளாக் ஷேடு வச்சுது. இதுக்கு முன்னாடி எல்லோவில் பிளாக் ஷேடு வச்சது பார்த்தா இது ஸ்னோ ஒயிட்டில் பிளாக் ஷேடு. இது பிங்க் கிரேப் தக்காளி. இந்த ஆப்பிள் தக்காளி ரெகுலர் சைஸு. இதில் சின்ன சைஸ் இருக்குது, பெரிய சைஸ் இருக்குது. அடுத்து இது ஒரு ரெட் புல்லட் கிரேப்பு. அடுத்து இங்கே பார்த்திங்கன்னா ரெகுலர் வெரைட்டிஸ் இருக்குது. இது ஜாமுனில் பிங்க் ஜாமுனு. இது எல்லோ கிரேப்பு, எல்லோ ப்ளம்மு. இது ஸ்னோ ஒயிட் ஜாமுனு. இது பாருங்கள் இது ஒரே ஒரு கொத்து, எல்லாமே கீழே விழுந்துருச்சு. இது மல்டிஃப்ளோரா வெரைட்டி. இது நம்ம பிளாக் இல்லைன்னா சாக்லேட் செர்ரி. எல்லோ பியரில் சின்ன வெரைட்டி. இது
அடுத்தது பார்த்திங்கன்னா மடிப்பு வால் தக்காளி. இது மடிப்பு தக்காளியிலேயே கொஞ்சம் வாலாக போகும். அதாவது இங்கே பார்த்திங்கன்னா உருண்டையாக வராமல் கொஞ்சம் வாலாக போகும். இது மாதிரி அந்த வெரைட்டி இது. கருமஞ்சள் கொத்தில் பெரிய வெரைட்டி. நம்ம இதுக்கு முன்னாடி சின்னது பார்த்தோம், இது பெருசு. இது செர்ரி ரெட்டு. இது பார்த்திங்கன்னா கொத்தாக காய்க்கக்கூடிய ரகம். செர்ரி மாதிரி சின்ன சைஸில் இருக்கும், ஆனால் மடிப்பாக வரும். அப்படி ஒரு வெரைட்டி. இதெல்லாம் புல்லட்டு வெரைட்டிஸு. புல்லட்டு. அதுக்கப்புறம் இது பாருங்கள், ஸ்னோ ஒயிட் கிரேப் செர்ரி. இது வந்து வரி வச்சு வரக்கூடிய ஒரு ரகம், பிங்க் கலரில். அடுத்து மேர்ஜினோ ஃபயர். இது ஃபாரின் வெரைட்டி. இப்போ தான் நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம். ஈல்டு ஆவரேஜாக கொடுத்துருக்கு. இந்த விதை பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது. இங்கே பாருங்கள், ஒரு பழத்தில் 1-2 தான் இருக்குது. அடுத்து மதனப்பள்ளி தக்காளி. இது எல்லாருக்கும் நமக்கு தெரிஞ்சிருக்கும். இது லைபீரியன் தக்காளி, ஆஃப்ரிக்கன் டோகோ. இது நம்ம ஸ்பூனு. அடுத்து சான் மேர்ஜினோ எல்லோ. இப்போ ரெட்டு பார்த்தோம், அதுலேயே எல்லோ வெரைட்டி. இது ஐசிஐசியில் 1 இன்ச்சு வரக்கூடிய ரகம். இது ரபுசல்னு சொல்லுவாங்க. ஒரு 1.5 அடிக்கு ஒரு கொத்தே போகக்கூடிய ஒரு ரகம். நமக்கு இவ்வளோ தான் வந்திருக்கு. அடுத்த வருஷம் நம்ம திரும்ப பரப்ப வந்துடும் லென்த்தா. இது வந்து இண்டிகோ செர்ரி. ப்ளூபெரியில் மேலே பிளாக்கு, கீழே பிங்க் வரும். இது வந்து மேலே பிளாக்கு, கீழே ரெட்டு வரும். இது பார்த்திங்க ஒரு ஃபாரின் வெரைட்டி தான். அந்த ஸ்பூன் தக்காளியிலேயே அடியில் வந்து கிரேப் மாதிரி நல்லா கூம்பாக வச்சு வரக்கூடிய ஒரு ரகம். இது ரெட் புல்லட் கிரேப்பு. பிங்க் ப்ளம் ஆப்பிள். இது வந்து டைகரில்லா தக்காளின்னு சொல்லுவாங்க. அதாவது வரி தக்காளி வெரைட்டிஸ். பாருங்கள், வரி வச்சு வரக்கூடிய ஒரு ரகம். இது சாக்லேட் பியரு. ரெட் பியர் பார்த்துருப்போம், எல்லோ பியர் பார்த்துருப்போம். இது சாக்லேட் பியரு. இது வந்து ரெட் பியரு. இது பாருங்க, ஜாமுன் மாதிரி நல்லா ஃப்ளஷ் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு செர்ரி ரகம். இது ஜாமுன்லாம் மடிப்பு வச்சு பிளாக் சீட் வச்சு வரக்கூடிய ரகம். இது ரெட் டைகரில்லா. பாருங்கள், வரி வச்சு வரக்கூடிய ரெட் ரகம். அடுத்து பிங்க் ஜாமுன் தக்காளி. ஜாமுன் சைஸில் வரக்கூடிய ஒரு பிங்க் தக்காளி. இது வந்து ஸ்மால் ஆப்பிள். இது நம்ம எல்லோ குடம் தக்காளி. நம்மகிட்ட கொத்தாக காய்க்கக்கூடிய ரகம். அடுத்தது பிக் ஆப்பிள். ஆப்பிள் தக்காளிலே பெருசாக வரக்கூடிய ரகம். இது பாருங்கள், கட் பண்ணி வச்சுருக்கேன். எப்படி இருக்குது பாருங்கள் ஷேப்பு. அது அடுத்து பிங்க் செர்ரி. இந்த ஆரஞ்சு கிரேப்பில் லாங்காக வரக்கூடிய ரகம். இந்த கிளஸ்டர் வந்து ரொம்ப லென்த்தாக வரும். அடுத்து இங்கே ஒரு தக்காளி இருக்குது. இது வந்து நம்ம ரெட் ரஃபிள்டு, நல்லா பெருசாக வரக்கூடிய ஒரு ரகம். இது அடுத்து அதுக்கு டஃப் கொடுக்குற மாதிரி இங்கே பாருங்கள், ஒரு ஃபாரின் வெரைட்டி வந்திருக்கு. இது நம்ம என்ன கல்டிவேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டீட்டெயிலாக பார்க்கலாம். இது ரோமா ப்ளம்மு. ரெட் ஆயிஸ்டரு, ப்ரௌன் பெர்ரி. இது பாருங்கள், இது வரி வச்ச தக்காளியில் இன்னொரு வெரைட்டி, சாக்லேட்டு கலரில். அடுத்து இங்கே பாருங்கள், இது நம்ம காசி தக்காளி தான் அறுத்து 2 அறுத்து வச்சுருக்கு. சைஸு பாருங்கள். அடுத்து இங்கே ஒரு செர்ரி வெரைட்டி. அடுத்து இப்போ பிங்க் தக்காளிலே மடிப்பாக வரக்கூடிய ரகம். இது வந்து 110 வெரைட்டிக்கு பக்கமாக இருக்குது. இதோட விதைகளெல்லாம் இன்னும் ஒரு 1 மந்தில் நம்ம ரெடி பண்ணிடுவோம்.